பிபிசி உலக புகழ்பெற்ற செய்தி ஸ்தாபகம் இவங்களுக்கு அடுத்ததான் மற்றவங்கன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ பழமை. இவங்க இந்த நியூஸ் பேஸ்டு டேட்டா இருக்குல்ல, இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது அடுத்த 100 வருஷத்துல இந்த பூமி எப்படி இருக்க போகுது, நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க போறோம்னு பல விஷயங்கள் அடுக்கியிருக்காங்க. இந்த ஒன் வேர்ல்டு ஆர்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அந்த டச்சை தான் நீங்கள் இந்த கான்டென்ட் முழுக்க அந்த நெடியை ஃபுல்லாக சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ரெடிக்ஷனை பற்றி சொல்கிறேன். மொத்தம் 17 சொன்ன பார்த்தீங்களா? அந்த 17 முதல் ப்ரெடிக்ஷன், நாம் நிலத்தில் விவசாயம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஆனால் அடுத்த 100 வருஷத்துக்குள்ள கடலில் விவசாயம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சா கடைசியில் இந்த ரிசல்ட் வரும்ன்றாங்க. இது ஒன்றா. ரெண்டாவது, நாம் இப்போ பேசி தானே ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது, மற்றவங்க புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம பேச்சை பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, இப்படி இல்லாமல் நம்ம நினைக்கிறதையே இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த தாட் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட டெலிபதி மாதிரி தான். இது போல விஷயம் சாத்தியம்னு சொல்கிறாங்க அடுத்த 100 வருஷத்துக்குள்ள. யோசிச்சு பாருங்க, நினைக்கிற விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சா விலங்குகள்கிட்டயும் மனுஷங்க பேச முடியும்னு அர்த்தம். ஓகே, ரைட்டு. மூணாவது விஷயம், இப்போ மனுஷனுக்குனாக்கா ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆனால் இயந்திரமயமாக்கல் மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த எண்டை கொஞ்சம் தள்ளி போட முடியல. அப்பேற்பட்ட விஷயம் பாசிபிள் ஆகுன்றாங்க. அதாவது இம்மார்டல் இன்டெலிஜென்ட் ஹியூமன்ஸ், எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு அறிவாளியான மூளை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும், அவனுக்கு அழிவே இல்லாதவனா இருப்பான்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாமா? இந்த டிஎன்ஏ ப்ளஸ் ரொபாட்டிக் இன்ஜினியரிங் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி இது சாத்தியப்படுத்த முடியுன்றாங்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டால். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பூமியில் நமக்கு இடமேதுன்ற பாடல் வரி இருக்குல்ல, அது 100 உண்மை. ஆனால் இவங்க சொல்கிற இந்த விஷயம் சாத்தியமாச்சுனாக்கா பூமி வெயிட்டை தான் ஏறிக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. இதில் நாலாவது விஷயம், வெதரை மனுஷங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும், இதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சில இடங்களில் பெய்கிற மழை கூட இயற்கையாக பெய்யுதான்ற டவுட்டே பல பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு வெதரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யோசிச்சு பாருங்களா, இதுக்கப்புறம் சூறாவளி புயல்லாம் அடிக்கிறத கூட மனுஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த திசையில் எங்கே போகணுன்றதையும் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற நிலைமை வந்துருச்சுனாக்கா அவன் அதை ஆக்கத்துக்கு மட்டுமா பார்த்துட்டு இருக்க போகிறான், அழிவுக்கானதை பெருசாக பார்க்க ஆரம்பிப்பான். அஞ்சாவது, அண்டார்டிகா இருக்குல்ல, இங்கே பிஸ்னஸ்லாம் பெருசாக வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி இங்கே டூர்லாம் போகிறதுக்கு பல டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது, முக்கியமான டெஸ்டினேஷன் ஹப்பாக இது மாறிடும்ன்றாங்க. அங்கெல்லாம் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அந்த இடத்துல டூர் போகிற அளவுக்கு, அங்கேயே ஃபுல்லாக பிஸ்னஸ் நிறைய கொண்டு வர அளவுக்கு அங்கே நிறைய மக்கள் நடமாட்டம் ஆகிடுன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு எஸ்டிமேஷனில். அடுத்து ஆறாவது, இப்போ ஒரு நாட்டுக்கும் ஒரு கரன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, உலகத்துக்கே சேர்த்து வச்சு ஒரு பொதுவான கரன்சி இருந்தால் அப்படிங்க இருக்கும். நினச்சி பார்க்க முடியுதா? கிட்டத்தட்ட சாத்தியமாயிட்டு தானே இருக்குது. கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இது ஃப்யூச்சரில் உலகத்துக்கே ஒரு கரன்சின்ற பேட்டர்ன் வந்துருமாமா. அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கரன்சி தான் ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க.